குடிப்பெயர்களை ஒழிக்கிறதுனால உனக்கு என்ன பலன் கிடைச்சது? நீ இங்க அடையாளமற்ற நானும் தமிழன்னு பேசுற ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டீங்க. அப்ப இதெல்லாம் இது தமிழர்கள் மீது வைக்கிற வன்முறை. இட்ஸ் ஜீனோசைட், இட்ஸ் சாஃப்ட் ஜீனோசைட். அடையாளமற்ற ஆக்குறது எங்களை. நீங்க உங்க அடையாளத்தை மறக்கிறீங்களா? நீங்க மறக்கல, ஒளிஞ்சுக்கிறீங்க. தமிழன் போர்வையில ஒளிஞ்சுக்கிட்ட வேற்றினத்தவர். இன்னைக்கு எல்லா தெலுங்கு இனமோ இல்லை கன்னட இனமோ மலையாளியோ நான் வெறுக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, என் அடையாளம் நான் தெலுங்கு. பேருக்கு பின்னாடி ஒரு ரெட்டி ராவ் அப்படின்னு போட்டுட்டு இருக்கவங்க மேலே எனக்கு பெரும் மதிப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய அடையாளத்தை அவங்க மறைக்கல. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, டிரெவிடியன் ஸ்டாக்ன்ற அந்த போர்வைக்குள்ளார மறைஞ்சுக்கிட்டு நம் மீது வன்முறையை ஏவுறாங்க. குடிப்பெயர்களை ஒழிக்கிறதுனால உனக்கு என்ன? நிறைய ஒரு 1000-2000 பேர் கூட்டாங்க. அப்போ தீண்டாம எங்க போச்சு? ஏமாத்துறான். ஆகையினால தீண்டாம இல்லைன்னு சட்டத்திலையும் சொல்லிட்டான், தத்துவத்திலையும் சொல்லிட்டான். காரியத்துல மட்டும் சில இடங்கள்ல வச்சுக்கிட்டு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறான். அநியாயமா இருக்குது அப்படின்னு தீண்டாம இருக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சு ஆளுங்களை சேர்த்த ஒரு நாள் ஏற்பாடு பண்ணணும் போறோம்னு ஆரம்பிச்சோம். என்ன சொல்லியும் நம்ம கலைஞர் முதல்வர் டாக்டர் அவர் சொன்னாரு, சொல்லி அனுப்பிச்சாரு. எதுக்கு இந்த வேலைக்கு இவர் போறாரு? இது ஒரு பெரிய கலவரம் மட்டும் ஆகி போகுமே, நானே சட்டம் பண்ணி போடுறேன், தாராளமா போயிடலாம் 2ஆம் பேருக்கு தெரியாம, இல்லைன்னா இப்படி போகணும் அப்படின்னு. சரி, அவர் சொன்ன உண்மையை ஒத்துக்கிட்டு 15 நாள் ஒத்தி போட்டேன். சட்டத்திலேயே செஞ்சிடுவோம்னாரு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவரு ஒரு 2 நாள்ல ஏறக்குறைய சட்டமே பண்ணி போட்டார். ஆயிப்போச்சு. இதுதான் ஐயா நாம இப்போ இருக்க ரொம்ப மோசமா போகுது. உலகமெல்லாம் முன்னேற்றம் அடையுது. நம்ம நாடு சுத்த பட்டிக்கடா அக்காரியா போகுது. உலகமெல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி ஆகுது. நாம மூட நம்பிக்கையில விருத்தி ஆகுது. யாருமே கவனிக்க மாட்டாங்கிறாங்களே. ஏதாவது ஒரு காரியம் பார்த்து விட்டுணும். என்ன பார்க்கணும்? நியாயமான தீர்ப்பு வேணும். வரும். அது போக திராவிட இயக்கத்து பத்திரிகைகள், திராவிட நாடு, தீப்பொறி, விடுதலை, திராவிட இயக்க சிந்தனைகள் பெரியாரு வசதி படைச்சவர் தானே. கோடீஸ்வரன். வெங்காயமும் வெள்ளமும் பெரியார் குடும்பம் வச்ச வேலை தான் இந்தியாவுக்கு. வெங்காயம் ஆனியன் மார்க்கெட் வெங்கடசாமி நாயக்கர் மகன்களான ராமசாமி நாயக்கர், கிருஷ்ணசாமி நாயக்கர் கையில தான் இருந்தது. அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, பெருங்கோடீஸ்வரர். 27 பதவிகள்ல இருந்திருக்காரு. அத்தனை ரிசைன்மெண்ட் தான் கட்சியார். அத்தனை பதவி ரிசைன்மெண்ட் வர்றாரு. ராஜாஜியும் பெரியாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ராஜாஜி சேலம் சேர்மனா இருக்காரு, ஈரோடு சேர்மனா பெரியார் இருக்காரு. 2 பேரும் அவ்வளவு திக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓச்சிக்காத குறையா பேசிக்குவாங்க. இல்ல, பெரியார் வசதியில குறைவில்லை, சாதியிலையும் குறைவில்லை. அப்ப எதுக்காக இதெல்லாம் எதிர்த்தார் அவரு? அவர் காசுல தாங்க சேரன் தேவி குருகுலம் எல்லாம் நடந்தது.